துதிக்கணுங்க ஏசப்பா. அப்பா இந்த நேரத்துல மத்திய நேரத்துல எங்க எல்லாரும் ஒரு மனப்பாட்டோடு சேர்த்திருக்கீங்க. அப்ப இன்னைக்கு என்ன வசனம் வாசிக்கணும் தியானிக்கணும் ஆவியானவரே நீங்க சித்தமா இருக்கீங்களோ எங்களை மறைச்சு நீங்க பேசுங்க. ஒவ்வொரு சகோதரி மூலியமா நீங்க வெளிப்படுங்க. நீங்கள் அப்படியே செய்ய போறதுக்காக கொடான கொடி நன்றிப்பா. சகல துதி கனமையும் அனைத்து முக்கிய செலுத்திடும். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். சரி, ஓகே. வேலுமணி அக்கா ஒரு டவுட் கேட்டிருக்காங்க. அது என்னன்னா மத்தேயு 26:53 நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டாய் என்று நினைக்கிறாயா? இதுல என்னக்கா உங்களுக்கு டவுட்? அந்த டவுட்டை மட்டும் கேளுங்க, அதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுதான் லேகியோன்ங்கிறது என்ன? லேகியோன்ங்கிறது 12 தூதர்களுக்கு அதிகமானவங்க தானே லேகியோன்ங்கிறது? அப்படி கிடையாதுக்கா. லேகியோன்ங்கிறது என்னன்னா பாருங்களேன், மார்க் 5:15 எடுங்களேன். எடுத்துட்டேன். அதுல மார்க் 5வது அதிகாரத்துல 11வது வசனத்துல இருந்தே படிக்கலாம். 11வது அதுதான். அதுக்கு முன்னாடியே பன்றி கூட்டம் இருக்கும். அது எங்களை துரத்தாதீங்கன்னு சொல்லி கெஞ்சோம், பெக் பண்ணி கெஞ்சோம். பன்றி கூட்டத்துக்குள்ள போக சொல்லுவார், போகும். அந்த அதை எல்லாத்தையும் படிச்சுட்டே போனாலும் ஓகேதான். சரி, ஃபர்ஸ்ட்ல இருந்தே படிச்சுக்கலாம். மார்க் 5வது அதிகாரத்துல. பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரேனருடைய நாட்டில் வந்தார்கள். அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்தாவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் அநேகந்தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். சரி, அதுதான் அவன் என்ன பண்றான், நைட்டும் டேவும் தான் உடம்பு கல்லுகளினால் கீறி காயப்படுத்திட்டு இருக்கிறான். சரி, அவன் மலைகளிலும் எங்கெங்கெல்லாம் ஓடுறான், கல்லறையில அங்க எங்கெல்லாம் ஓடி கூக்குரலிட்டு ரொம்ப சத்தம் போட்டுட்டு இருக்கிறான். அவனோட உடம்பு அவனே காயப்படுத்திட்டு இருக்கிறான். அவன் ஏசப்பாவை தூரத்துல பாக்குறப்ப என்னங்கிறான், உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கு உங்களுக்கு என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு நான் உங்களை வேண்டிக் கொள்றேன் அப்படிங்கிறான். சரிங்களா? பாருங்களேன். ஏன்னா அவர் அவனை நோக்கி அசுத்தாவியே இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லியிருந்தார். அசுத்தாவியே இந்த மனுஷனை விட்டு போன்னு முன்னாடியே சொல்லியிருந்ததுனால அது அப்படியே முன்னாடியே அது இப்படி சொல்லுது. அப்பொழுது அவர் அவனை நோக்கி, உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன், நாங்கள் அநேகராய் இருக்கிறபடியால் என் பேர் லேகியோன் என்று சொன்னான். சொல்லி அப்ப அநேகர், இப்ப ஒரு பிசாசு மட்டும் இருந்துச்சுன்னா உன் பேர் என்னன்னு கேட்டா அந்த பிசாசோட பேரை சொல்லி இருக்கும். நாங்க அநேகரா இருக்கிறோம், சரியா? அதனாலதான் எங்க பேர் லேகியோன். அநேகருக்கு நிறைய பிசாசுகள் ஒருத்தனுக்குள்ள புகுந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் லேகியோன். சரியா? நாங்கள் அநேகராய் இருக்கிறபடியால் சொல்லுது பாருங்களேன், என் பேர் லேகியோன்னு சொல்லுது. அப்ப நீங்க என்ன கேட்டீங்க டவுட்ல? இப்ப நான் என் பிதாவை வேண்டிக் கொண்டனா 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை அனுப்ப மாட்டாருன்னு நினைக்கிறீங்களான்னு ஏசப்பா கேட்டாரு. அப்ப லேகியோன்னு என்னங்கிறீங்க? அப்ப லேகியோன்னு அதிகமானவங்க 12. ஒரு லேகியோன் பிசாசு பிடிச்சவனே அநேகரா இருக்கிறான். நாங்கள் அநேகரா இருக்கிறபடினால என் பேர் லேகியோன்னுங்கிறான். அப்ப அநேக பிசாசுகள் இருக்கிற ஒருத்தனை லேகியோன்னா 12 லேகியோனுக்கு அதிகமான தூதர்னா 12 லேகியோனை விட அதிகம்னா அத்தனை தூதரை எனக்கு அனுப்ப மாட்டாரா? நான் பிதாவை வேண்டிட்டுனா அதெல்லாம் அப்படி வேண்டிக்க மாட்டேன். அநேகர் நிறைய 12 தூதர்கள் 12 லேகியோன்னா இப்போ ஒரு லேகியோனுக்குள்ள அநேக பிசாசுகள் இருக்குது. அநேக பிசாசுனா ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா நான் ஒரு இதா சொல்றேன், ஒரு குத்து மதிப்பா சொல்றேன், நான் எக்ஸாக்டா சொல்லல. இப்போ ஒரு லேகியோன் பிசாசுக்குள்ள 1,00,000 பிசாசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 12 லேகியோனுக்கு அதிகமான தூதர் எனக்கு அனுப்புவாருன்னா 12 லட்சம் தூதருக்கு அதிகமான தூதர் எனக்கு அனுப்புவாங்கல்ல. நான் அப்படிலாம் வேண்ட மாட்டேன். நான் அப்படி வேண்டுனா இவ்விதமாய் நடக்குங்கிற சம்பவம்ல எப்படி நடக்கும்? என்னை குறிச்சு எழுதி இருக்கிறதுல எப்படி நிறைவேறும்? அதனால பிதா நியமித்தபடியே இது ஓடட்டும்னு சொல்லுவார். லேகியோன்ங்கிறது ஒண்ணுமேல அதிகம், நிறைய பிசாசு உள்ள புகுந்திருக்கிறது தான் லேகியோன். கிளியரா? கட் அவுட்? சரிமா, சரி. வேற ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல அது ஒண்ணுதான் இப்போதைக்கு படிச்சுட்டு இருந்தது, அதனால வந்துச்சு, அப்புறம் கேக்குறேன். சரிங்க. வேற யாருக்கு ஏதாவது டவுட் இருக்கா?
சங்கீதா, எனக்கு நானு இந்த நம்ம ஏசப்பா நம்மளுக்கு சீசன்களை கொடுத்து நம்மளுக்கு சொல்லி அங்க பிசாசுகளையும் வியாதிக்காரங்களையும் சொஸ்தமாக்கும்படி ஏசப்பா அவங்களுக்கு ஒரு வரத்தை இது கொடுக்கறாரு இல்லையா? ஆமா அந்த அவர் செய்தது நீங்களும் செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அந்த 12 பேரை நியமிச்சு அங்க இங்கேயும் அனுப்புறாரு இல்லையா? ஆமா அனுப்பிட்டு வந்தோடனே ஆண்டவரே உங்க நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம், உங்க நாமத்தினாலே இது நோய்களை எல்லாம் குணமாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது நீங்க சந்தோஷப்படாமல் இருங்கள், பிசாசு மின்னலை போல வந்து இறங்குறானா? அது என்ன பிசாசு மின்னலை போல வந்து இறங்குறான், ஏன் அப்படி சொல்றாரு? ஒரே நிமிஷம் எடுத்துக்கலாமா அந்த வசனம்? அது எந்த அதிகாரம்? அது இதுலதான் வரும், மத்தியோட வரும்னு நினைக்கிறேன். மத்தேயு 20க்கு மேல வரும் பாரு. மத்தேயு 20க்கு மேல வரும். ஒரே நிமிஷம் நான் எடுத்துட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம் இருங்க, நான் எடுத்துட்டு இருக்கேன். தேடுதல்ல போட்டு எடுக்கிறேன். எடுப்பா 20க்கு மேல வரும். மத்தேயு லூக்கா 10பா. லூக்கா 10 லூக்கா 10:20. ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதுக்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். லூக்கா 10 தியானிச்சுமா? 10:20. அக்கா ஃபர்ஸ்ட்ல இருந்தே வாசிச்சதா தெரியும் அது. சரிமா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு 12 பேர்த்த சீசரா தெரிஞ்சுக்கொண்டு அவர் கூட்டிட்டு போறாரு. சரியா? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், யூதாஸ் காரியோத்து, இவங்க எல்லாம் வந்துட்டு ஏசப்பா தெரிஞ்சு கொண்ட சீசர்கள். சரிங்களா? இவங்களா கூடவே போறாங்க, சுத்துறாங்க. அதுக்கப்புறம் 70 பேர் நியமிக்கிறாரு. சரிங்களா? இப்ப பாருங்களேன், இந்த லூக்கா 10வது அதிகாரத்துல முதல் வசனத்துல இருந்து நான் படிக்கிறேன். இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேற 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். 2 பேரை அனுப்புறாரு. சரியா? அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களை கொஞ்சம், ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். புறப்பட்டு போங்கள். ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ள அனுப்புனா ஓநாய் பீறி போட்டுரும் ஆட்டை. ஓநாய்களுக்குள்ள அனுப்புற மாதிரி உங்களை அனுப்புறேன், நீங்க போங்க. சரியா? பணப்பையையும் சாமான் பையையும் பாதரட்சைகளையும் கொண்டு போக வேண்டாம். வழியிலே ஒருவரையும் வினவவும் வேண்டாம். ஒரு வீட்டில் பிரவேசிக்கிற போது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று முதலாவது சொல்லுங்கள். சீசர்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறாரு. எப்படின்னா, நீங்க போங்க, 2 பேரா போங்க. நான் போகிற எனக்கு முன்னாடி இருக்கிற சகல பட்டணங்களுக்கும் 2 பேரா போங்கன்னு போக சொல்லிட்டு, சரியா? நீங்க வழியில யாரையும் வினவும் வேண்டாம். சரியா? நீங்க பாதரட்சி எடுத்துக்கோங்க, உங்களுக்கு ஒரு அங்கி இருந்தா அதை ஒண்ணு எடுத்துக்கோங்க கையில. இப்படி எல்லாம் எடுத்துட்டு, சரியா, நீங்க போங்க, ஒரு வீட்டுக்குள்ள போய் பிரவேசிங்க. அந்த வீட்டுல போய் பிரவேசிக்கிறப்ப ஃபர்ஸ்ட் அந்த வீட்டுக்கு சமாதானம்னு சொல்றாரு. இப்ப நம்ம எத்தனையோ வீட்டுக்கு போனா ஒரு வீட்டுக்கு சமாதானம்னு சொல்லி இந்த வசனத்தை ஞாபகப்படுத்தி நம்ம சொல்றோமா? அதுலயே நம்ம குறைவுபடுறோம்னு சொல்ல வர்றேன். பட் இதுக்காக நம்ம தியானிக்கல. இந்த அக்கா கேட்ட டவுட் பின்னாடிதான் வருது. இப்போ ஒரு வீட்டுக்கு போறப்ப இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாகன்னு சொல்றோமா? சமாதானம் பாத்திரம் அங்க இருந்தா அது அவனுக்கு போகும், இல்லைன்னா அது நம்ம கிட்டே தானே வரும். பாருங்களேன், 6வது வசனம், சமாதான பாத்திரன் அங்கே இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவனிடத்தில் தங்கும், இல்லாதிருந்தால் அது உங்களிடத்திற்கு திரும்பி வரும். அந்த வீட்டிலே தானே நீங்கள் தங்கி இருந்தா அவர்கள் கொடுக்கிறவைகளை புசித்து குடியுங்கள். வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனா இருக்கிறான். வீட்டுக்கு வீடு போகாதிருங்கள். ஒரு பட்டணத்தில் நீங்கள் பிரவேசிக்கிற பொழுது ஜனங்கள் உங்களை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் உங்கள் முன் வைக்கிறவைகளை நீங்கள் புசித்து அவ்விடத்தில் உள்ள பிணியாளிகளை சொஸ்தமாக்கி தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமே வந்திருக்கிறது என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். அப்ப ஒரு ஊருக்கு போய் கூட அங்க யாராவது வியாதியஸ்தரா இருந்தாங்கன்னா அவங்களுக்காக கூட நம்ம ஜெபிக்கலாம் போல. நம்ம இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு தானே போயிட்டு இருக்கிறோம். இப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப வேலுக்கு அடிக்கடி சொல்லுவாங்க, இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைட்ல எல்லாம் கொஞ்சம் ரொம்ப புவர் பீப்புள்ஸ் இருப்பாங்க, அவங்க கிட்ட எல்லாம் போயிட்டு கூட நம்ம ஏதாவது அவங்களுக்கு தேவைகளை சந்திச்சு வாங்கி கொடுத்துட்டு ப்ரேயர் பண்ணிட்டு வரலான்னு.
மேபி அங்க யாராவது வியாதியஸ்தர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கல்லணை போல அவங்க கடைசி செகண்ட்ல ரட்சிப்புக்குள்ள வரணும்னு இருந்தா கூட நம்ம அவங்களுக்காக ஜெபிக்க வேண்டியது நம்ம மேல விழுந்த கடமை தானே. கண்டிப்பா. பாருங்களேன், ஒரு பட்டணத்தில் நீங்கள் பிரவேசிக்கிற பொழுது ஜனங்கள் உங்களை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் உங்கள் முன் வைக்கிறவைகளை நீங்கள் புசித்து அவ்விடத்தில் உள்ள பிணியாளிகளை சொஸ்தமாக்கி தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். யார் ஒரு பட்டணத்தில் நீங்கள் பிரவேசிக்கிற பொழுது ஜனங்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதன் வீதிகளிலே நீங்கள் போய் எங்களில் ஒட்டின உங்கள் பட்டணத்தின் தூசியையும் உங்களுக்கு விரோதமாய் துடைத்து போடுகிறோம், ஆயினும் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்று அறிந்து கொள்வீர்களாக என்று சொல்லுங்கள். ஒரு பட்டணத்துல போய் நீங்க சொல்றீங்க, உங்க சுவிசேஷத்தை ஏத்துக்கொண்டாங்கன்னா அவங்களை சீசராக்கி ஞானஸ்தானம் கொடுங்க. ஏத்துக்கலையா, காலில் படிஞ்ச தூசி உதறிட்டு வந்துருங்க. ஏன்னா நியாய தீர்ப்புனால அந்த தூசியெல்லாம் போய் சாட்சி சொல்லுமா. சரிங்களா? அந்த பட்டணத்துக்கு நேரிடுவதை பார்க்கிடும் அந்த நாளிலே சோதோம் நாட்டிற்கு நேரிடுவது லகுவா இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இதெல்லாம் வந்துட்டு நியாய தீர்ப்பு கொடுக்கறத பத்தி சொல்லிட்டு இருக்கிறாரு. கோராசீனே உனக்கு ஐயோ, பெத்சாயிதாவே உனக்கு, கோராசீன் பட்டணமே உனக்கு ஐயோ, பெத்சாயிதா பட்டணமே உனக்கு ஐயோ, உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்ததானால் அப்பொழுதே ரட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மணந்திருப்பார்கள். இப்ப பாருங்களேன், அந்த சீதோன்லயும் தீர்லையில என்ன பண்ணாங்க, ரட்டுடுத்தி சாம்பல் உட்காந்து மனம் திரும்பிட்டாங்க இல்லையா? ஆனா இங்க உங்களுக்கு இத்தனை மிராக்கிள்ஸ் நடக்குது, அங்கெல்லாம் ஒரு மிராக்கிள்ஸ் கூட நடக்கணும்னு அவசியமே இல்ல. யோசுவாவுல வந்துட்டு இவரு யோனா போய் பிரசங்கம் பண்றாரு, இந்த மாதிரி வந்துட்டு தேவன் இங்க ஒரு பயங்கரமான ஒரு இதை அனுமதிக்க போறாரு அப்படின்னு. ராஜால இருந்து சின்ன குழந்தைல இருந்து பெரியவங்க வரைக்கும் சாம்பல்ல உடுத்தி ரட்டு உடுத்தி உட்காந்து மனம் திரும்புறாங்க, பாவ அறிக்கிடுறாங்க. பாத்தீங்களா? அப்ப அவங்கள அப்படி பண்றாங்க. அதுக்கு அப்படி மணந்தி உங்களுக்கு நேரிடுறது பார்க்கலாம், அந்த பட்டணத்துக்கு நேரிடுறது கொஞ்சம் லகுவா இருக்குமா நியாய தீர்ப்பு நாள்ல. நியாய தீர்ப்பு நாள் நேரிடுவதை பார்க்கலாம், தீர்வுக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது லகுவா இருக்கும். வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகுமே நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய் என்று சொல்லி சீசரை நோக்கி, உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறான், உங்களை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அசட்டை பண்ணுகிறான், என்னை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அனுப்பினவரை அசட்டை பண்ணுகிறான் என்றார். பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோட திரும்பி வந்து, சரியா, அந்த 70 பேர் நியமிச்சுதானே 2 பேரை அனுப்பி விடுறாரு. அந்த 70 பேர் சந்தோஷத்தோட திரும்பி வந்து, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். சரிங்களா? உங்க நாமத்தினால நாங்க ஒருத்தர் கமாண்ட் பண்ணோம்னா அந்த பிசாசு பயந்து ஓடிடுது, அது கூட எங்களுக்கு கீழ்ப்படுதுன்னு சந்தோஷமா சொல்றாங்களாம். அதுக்கு அவரோட ரிப்ளை என்னன்னு பாருங்க. அவர்களே அவர் நோக்கி, சரியா, ஏசப்பா சொல்றாரு 18, அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். சரியா, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கும் சத்துருனுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. சரியா, அவரோட நாமத்தினால சாத்தானுக்கு நம்ம கமெண்ட் பண்ணோம்னா அது போய்தான் தீரும், வானத்துல இருந்து மின்னல் போல கீழே விழதான் செய்யும். சரியா, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருனுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. சரியா, ஆனா அந்த ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். ஆவி உங்களுக்கு கீழ்ப்படிதுன்னு சந்தோஷப்படாதீங்க. சரியா, நான் சொல்ற வேலையில நீங்க செய்யறதுனால உங்க நாமங்கள் பரலோகத்துல இருக்குது, நீங்க சந்தோஷப்படுங்க. ஏன்னா நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துட்டாரு. யாருக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்காருன்னா அவரோட பிள்ளையா இருக்கிற நம்மளுக்கு. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவனுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் சேதப்படுத்தாது. அப்ப சாத்தான் மின்னல் போல கீழே விழதானே செய்வான் நம்ம ஒரு பிரேயர் பண்றப்போ. இதுக்கு அர்த்தம் இதுதான் நினைக்கிறேன். எதுக்குன்னு வேணா நம்ம மேகலை காட்டு கேட்டு பாப்போக்கா. சரிப்பா. பாருங்களேன், அந்த வேலையில இயேசு ஆவியிலே களி கூர்ந்து, பிதாவே வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமா இருந்தது. புரிஞ்சுதான்க்கா? புரிஞ்சுதுப்பா, புரிஞ்சுது. நானு இந்த நோய்கள் எல்லாம் போய் குணமாக்கி ஏசப்பா அந்த 70 பேர்த்த 2 பிரிச்சு விடுறாரு. இப்போ நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நம்ம வீட்டுல ஆளுகளுக்கு யாராவது ஒரு பிரச்சனை வந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம அந்த ஜெபம் பண்ணும் போது அந்த பிசாசு அவங்களை விட்டு நீங்கி போகுது இல்லையா? அப்ப அதை நான் உணர்ந்துட்டே இருக்கும்போது இந்த வசனம் எனக்கு வந்ததுனால இன்னைக்கு இதை வாசிப்போம் அப்படின்னு யோசிச்சு இப்ப கேட்டு தியானிச்சேன். அந்த மின்னலை போல இறங்கி வரானே ஏன் அப்படி சொல்றாருங்கன்னு தெரியலையே அப்படின்னு
கேட்டேன். சாத்தான் வானத்திலிருந்து மின்னலை போல இறங்குகிறதை கண்டேன். ஆமாங்கக்கா. அப்புறம் அவன் வானத்துல இருந்து இறங்கி வந்துதானே பூமியில உள்ள சகல ஜனங்களையும் வந்துட்டு அவன் வஞ்சிச்சுட்டு இருக்கிறான். அப்ப அவன் வானத்துல இருந்து கீழே இறங்கி வரதை நான் பார்த்தேன். சரியா? அதனால அவனை மேற்கொள்றதுக்கு உங்களுக்கு நான் அதிகாரம் கொடுக்கறேன். அதெல்லாம் உங்களை சேதப்படுத்தாது. சின்ன சின்ன போராட்டங்கள் இருக்கு, அதை நீங்க என்னோட நாமத்தினால மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி அதை நமக்கு சொல்ல வர்றாரு. தைரியம் தான் கொடுக்குறாரு. ஆனாலும் நீங்க பிசாசு ஓடுதேன்னு சந்தோஷப்படாதீங்க. உங்க நாமங்கள் பரலோகத்துல இருக்குது. ஏன் உங்க நாமங்கள் பரலோகத்துல இருக்குது? என்னுடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்பிடிக்கிறீங்களே அதனால அப்படின்னு சொல்றாரு. அப்ப வியாதியஸ்தர் சுகமாக்குறதும் ஊழியத்துக்கு புறப்பட்டு போய் அவரோட வேலைகளை செய்யறதும் இவங்களோட நாமங்கள் தான் பரலோகத்துல எழுதி இருக்குது. சும்மா சுகமா தின்னுட்டு தூங்கிட்டு எந்திரிச்சு உட்காந்துட்டு பைபிள் நான்லாம் பைபிள் ஒரு நாளைக்கு 20 அதிகாரம் படிப்பேன். ஒரு நாளைக்கு ஜெபம் மட்டும் நான் வந்துட்டு என்ன சொல்றது 5 மணி நேரம் நான் ஜெபம் பண்ணுவேனாலும், நீ ஜெபம் பண்ண பைபிள் படி தப்பே இல்லை, நான் அதெல்லாம் தப்புன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஆனா நீ ஜெபம் பண்றதுல உனக்கு தேவன் கொடுக்கற உத்தரவு என்ன, பைபிள் வாசிக்கிறதுல உனக்கு அவர் கத்துக் கொடுக்கற விஷயம் என்ன, அந்த கத்துக் கொடுக்கிற விஷயத்த நீ செயல்பாட்டுல கொண்டு வந்தீனாதான் உனக்கு வந்துட்டு மோட்சமே, உன்னோட ஆத்மாவுக்கு பிரயோஜனமே. வேற யாருக்கா ஏதாவது டவுட் இருக்கா? சரி, ஓகே. நான் ஒரு வசனம் தியானிச்சு அதை எடுத்துக்கலாமாக்கா? எடுப்பா. கொலைசேர் 4. வாசிமா. அதுல பவுல் ஒரு வசனம் சொல்றாரு, 5வது வசனம் பாருங்களேன். புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக. சரியா? அப்ப உங்களுக்கு பின்னாடி இருக்கிறவங்களுக்கு முன்னாடி, சரியா, நீங்க ஞானமா நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. மேபி உங்களை சுத்தி இருக்கிறவங்க உலகத்தானா இருந்தாலும் சரி, தேவ பிள்ளைகளா இருந்தாலும் சரி, அவங்க எப்படிப்பட்ட செயல்பாடு இருந்தாலும் அவங்களுக்கு சாந்தமாய் புத்தி சொல்ல வேண்டியது நம்ம மேல விழுந்த கடமையா இருந்தாலும், புறம்பே இருக்கிறவங்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. ஞானம் எப்படி நடக்கிறது? நான் ரொம்ப பயங்கரமா இன்டெலிஜென்ட்டா இருக்கணும்னா நான் வந்துட்டு நல்லா ஒரு தொழில் செஞ்சு நல்லா டெவலப் ஆகி அந்த தொழில 1 10 10 100 100 லட்சமாக்கி நான் நிறைய சம்பாதிக்கணுங்கிற ஞானம் கிடையாது. ஜுவல்லரி இன்வெஸ்ட் பண்ணா பாரு, போன வருஷம் 40,000 இருந்துச்சு, இந்த வருஷம் 1 lakh ஆயிருச்சு அப்படிங்கிற ஞானம் கிடையாது. இதெல்லாமே பரத்துக்குரிய ஞானம் இல்ல, உலக ஞானம். இது அழிஞ்சு போயிரும். உலகமே அக்கினிக்கிற பேதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருக்கிறப்போ இந்த உலக ஞானமும் அதுக்கேதான் இற. சரியா? அப்ப எப்பேற்பட்ட ஞானத்துக்குரியவர்களா நாம் இருக்கணும்? புறம்பே இருக்கிறவங்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள்னு பவுல் சொல்றாரு. சரி, ஓகே. அப்ப எந்த மாதிரியான ஞானங்கள்ல நம்ம இருக்கணும்? யாக்கோப்பு 1:5. இதுக்கு பின்னாடிதான் வரும். எடுத்துட்டீங்களா? உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். சரியா? இன்னைக்கு நிறைய பேர் இந்த வசனத்தை வச்சுட்டு, இங்க பாரு, உங்களில் ஒரு ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தா யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கு. நீ இந்த வசனத்து மேல கையை வச்சுட்டு நீ இந்த மேக்ஸ் படி, இந்த வசனத்து மேல கையை வச்சுட்டு நீ இந்த சயின்ஸ் படி, இந்த வசனத்து மேல கையை வச்சுட்டு நான் டாக்டர் ஆயிரும் இந்த ஞானத்தை கொடுங்கன்னு கேளு. நீ அதே மாதிரி ஆயிருவாங்க. அதே மாதிரி கேட்டு ஆனவங்களும் இருக்காங்க, அதையும் சாட்சியை சொல்றவங்களும் இருக்காங்க. நான் இல்லைன்னு சொல்லிடல. ஆனா நான் டாக்டர் ஆகி நான் என்ன பண்ண போறேன், நான் பெரிய சயின்டிஸ்ட் ஆகி நான் என்ன பண்ண போறேன்? தேவனுடைய சித்தத்தின்படி ஆகிறது மட்டும்தான் எனக்கு பெரிதான புத்திசாலித்தனமான ஞானமே. ஞானத்திலேயே பெரிய ஞானம் என்னன்னா, தேவன் என்னை எதுக்கு கொடுக்குறாரு, நான் என்னவாகணும்னு சித்தமா இருக்கிறாரோ அதுக்கு ஒப்பு கொடுக்கறது தான் எக்ஸாக்டான ஞானமே.
ஆனா அதை விட்டுட்டு அப்படி பண்ண இதெல்லாம் பண்ணவே கூடாதா, இதெல்லாம் அவ்வளவு பெரிய தப்பா, அப்போ ஒரு பையன் படிக்கிறான், அவன் மேக்ஸே வரல, அவன் ஃபெயில் ஆயிட்டானா சந்தோஷமா, இந்த வசனத்தை வச்சு சொல்லக்கூடாதா அப்படின்னு லாஸ்ட் டைம் விஜய் கூட கேட்டேன். சரியா, அவன் ஃபெயில் ஆயிட்டா நான் சந்தோஷம் இல்ல, ஒருவேளை அவன் ஃபெயில் ஆகுறதுல அந்த திட்டத்துல தேவனுடைய திட்டம் ஏதாவது இருக்கு இல்லையா? அவன் ஃபெயில் ஆகுறதுங்கிறது அவனுக்கு வருத்தம், அவனோட பேரண்ட்ஸ்க்குள்ள வருத்தங்கிறது ஏசப்பாக்கு தெரியும். அந்த வருத்தத்துல அவர் ஒரு நன்மை வச்சிருக்காருல, அவன் ஃபெயில் ஆகுறதுனால அவன் வேற ஏதாவது கோர்ஸ்ல ஜாயின் பண்ற மாதிரி வச்சு அவனை பெருசா தேவ ஊழியக்காரனா மாத்திருக்கு அவர் ஒரு திட்டம் வச்சிருப்பாரு. அந்த திட்டத்துக்கு போய் நான் இல்ல இது நீங்க இந்த திட்டம் உங்களுக்கு கரெக்டா வராதுன்னா அவருக்கே ஆலோசனை சொல்லத்தக்க நான் அவ்வளவு பெரிய புத்திசாலியா? அப்ப ஞானம்னா எதையும் ஞானமா நம்ம எல்லாருமே கருதுறோம். ஞானம்னா வந்துட்டு இந்த எப்படி ஒருத்தங்க கிட்ட நல்லா பேசுறது, நாசுக்கா பேசுறது, அவங்க பேசுனாங்கன்னு சிரிச்சுட்டு அந்த இடத்துல சைலண்டா வர்றது, இது ஓகே, அதுவும் ஞானம் தான், இல்லைன்னு நான் சொல்லல. பட் நம்மளுக்கு ஆவிக்குரியவங்களா இருக்கிற நம்மளுக்கு இம்பார்ட்டன்டான ஞானம்னா எது? ஒருத்த வசனத்தை கேக்குறானா அவனுக்கு எதிர் உத்தரவு எப்படி சொல்றது? வசனத்தின் ஒரு தேவ பிள்ளையா இருந்து வழி தப்பி போறானா, சரி அவனுக்கு ஒரு புரிதல் இல்லாம நடக்கிறானா, அவனை எப்படி ஞானமாய் போதிச்சு அவன் இந்த தேவனுடைய பாதையில திருப்புறது, இது எல்லாமே எப்படி நான் வந்துட்டு ஞானம் இல்லாம பேதை போல நடந்துக்கிறேன், என் கணவர்கிட்டயா இருக்கட்டும், என் வீட்டார்கிட்டயா இருக்கட்டும், என் குழந்தைங்க கிட்டயா இருக்கட்டும், நான் ஞானம் மட்டும் நடக்கிறதுனால அவங்களோட ரட்சிப்பு தாமதமாகுதுன்னா நான் அதுக்கு எப்படி ஞானமா நடந்துக்கிறது? இதையெல்லாம் தான் யோசிக்கணுமே தவிர உலகத்துல நான் எப்படி வந்துட்டு எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணா நாளைக்கு அது பல மடங்கு ஆகும், நான் எந்த கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணா அது நாளைக்கு பல மடங்கு ஆகும், சரி இன்னைக்கு வாங்கி போட்டா நாளைக்கு பல லட்சம் ஆகுமே அப்படின்னு, சரி வீட்டுல சும்மாவே இருக்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரம் வேலைக்கு போலாமே, அந்த காசை வச்சு வேற ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணலாம், இதெல்லாம் உலக ஞானம். இதையெல்லாம் அவரு அந்த உலக ஞானம் எதுவுமே பைபிள்ல இடம் பெறவே இல்ல. அதுக்கு நம்ம அதை நம்ம வந்து கருத்துல கொள்ளவும் வேணுங்கிறதும் இல்ல. சரிங்களா? ஆமா, பாருங்களேன், யாக்கோப்பு 3ல பாருங்கக்கா, யாக்கோப்பு 3வது அதிகாரத்துல 15வது வசனம். பாருங்களேன், 14ல இருந்து படிக்கிறேன். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாய் இராமல். இந்த மாதிரி ஞானம்லாம் எப்படி? கசப்பான வைராக்கியம். நான் பேசவே மாட்டேன், நான்லாம் அவ மூஞ்சிலே முழிக்க மாட்டேனே. ஒரு வைராக்கியம், ஒரு கசப்பு, சரியா, ஒரு விரோதம், பெருமை, சரியா. நான் யாரு தெரியுமா, நான் எப்பேற்பட்டவங்க தெரியுமா, என்ன தேடிதான் அவங்கள வந்தே ஆகணும், பெருமை, சரியா. இந்த மாதிரி இருக்கிற சல்பி மேட்டர் எல்லாம் பரத்துல இருந்து வர ஞானம் கிடையவே கிடையாது, சரியா. இதெல்லாம் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமா இருக்கிறது. இப்ப நான் ஒரு லேண்ட் வாங்கி போட்டேன்னா அது எதுல வரும்? பெருமையில வருமா? சரியா. நான் யாராவது கிட்ட பேசாம இருக்குன்னா வைராக்கியத்துல வருமா? சரி, அந்த பிள்ளைகிட்ட மட்டும் அப்படிதான் ஏதோ ஒண்ணு சொல்லிக்கிட்டோம்னா போச்சு, அது கோவிச்சுக்கோ, அது பேசவே பேசாது, அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் உலகத்தான் சொல்லியே கொடுக்குறான். அப்படிதான் இருக்கணும், வைராக்கியமா இருந்தாதான் வேலையாகும், இல்லைன்னா அவங்க வீட்டுல வேலையாகாதுங்கிறான். பட் இந்த மாதிரி ஞானம்லாம் பரத்துல இருந்து வர ஞானமே இல்லையா. இதெல்லாம் பேய்த்தனத்துக்கு எடுத்ததும் ஜென்ம சுபாவத்துக்கு வரையதும் லௌகீக சம்பந்தமானதான். பட் ஞானம், பரத்துக்குரிய ஞானம் அப்படிங்கறது எதுல எக்ஸாக்டா இருக்குதுன்னா பாருங்களேன், 16வது வசனம் படிக்கிறேன். வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே சகலமும் அங்கே கலகமும் சகல துர்செய்கைகளும் உண்டு. வைராக்கியமும் விரோதமும் ஏதாவது ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா அந்த இடத்துல அவங்க ஞானமா செயல்படலன்னு அர்த்தம். ஏன் தெரியுமா? அங்க சகல துர்செய்கையும் அங்க இருக்குமா. பரத்திலிருந்து வருகிற ஞானம் எப்படி இருக்குமாமா? 17வது வசனம் பாருங்க. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம் உள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கம் உள்ளதாகவும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், அங்க போயிட்டு நமக்கு ஒரு திருப்தியே சமாதானமே இல்லைன்னா அந்த இடத்துக்கு நம்ம போவோமா? என்னமோ அங்க போனாலும் ஒரு மாதிரி சமாதான குறைச்சலாவே இருக்குதுன்னு தான் நினைப்போம். இப்ப நம்ம ஒரு ஊழியத்துக்கு போறோம், எவ்வளவு சமாதானம் இருக்கும் நம்ம போயிட்டு வந்ததுக்கு அப்புறம். அப்ப பரத்துல இருந்து வருகிறதெல்லாம் ஃபர்ஸ்ட் சுத்தமுள்ளதா இருக்கும், சரிங்களா. அப்புறம் சமாதானம், சாந்தம், இணக்கம் உள்ளது, இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததா இருக்குமா. இதுதான் ஞானம். இந்த மாதிரி ஞானத்துல நம்ம குறைவுபட்டிருந்தோம்னா, ஐயோ நான் சுத்தம் இல்லாம இருக்கேனே, நான் வந்துட்டு என்ன சொல்றது, பரிசுத்தமா இருக்கிறவனுக்கே இன்னும் பரிசுத்தம் சொல்லி இன்னுங்கிற ஒரு வார்த்தை வச்சிருந்தாருன்னா நான் இன்னும் அதுக்குள்ள என்ட்ரியே ஆகலையே, நான் சுத்தமா இருக்கேன், நான் சுத்தமா மாறணும். இதெல்லாம் தான் ஞானம். இந்த மாதிரி ஞானங்களை தான் நம்ம கேட்டு வாங்கி கொள்ளணும். ஆனா ஞானம்னா வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருக்கிறது, உலக காரியத்துல உலகத்தானோட ஒப்புருவாகி போறது, இந்த மாதிரி ஞானங்கள் எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அது நமக்கு தேவையே இல்லை.
இல்லையே. அப்படி பார்த்தா ஏசப்பா வந்து இது மீன் பிடிக்கிறவங்கள அவங்க எல்லாம் படிப்பே இல்லாதவங்க தான். அவங்களை கூப்பிட்டு வாங்க உங்களை மனுஷர் பிடிக்கிறவங்கள ஆக்குவேன்னு ஏன் பார்த்து பார்த்து அந்த மாதிரி ஞானம் கொஞ்சம் கம்மியா இருக்கிறவங்களதான் ஏசப்பா அழைச்சாரு. ஏன்னா அதுல வந்து அவங்கள ஆவிக்குரிய ஞானம் உள்ளவர்களாக அவரை வளர்த்தி அவங்களைய சாட்சியா நிறுத்தினார் ஏசப்பா. அப்புறம் 1 பேதுரு 2வது அதிகாரம் எடுங்கக்கா. எடுத்துட்டீங்களா? 1 பேதுரு 2வது அதிகாரம் எடுத்துட்டப்பா. பாருங்களேன், அதுல ஃபர்ஸ்ட் வசனத்துல இருந்து படிக்கிறோம் பாருங்களேன். இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு, சரியா, எல்லா துர்க்குணமும் எல்லா கபடமும் வஞ்சகங்களும் பொறாமையும் இந்த புறங்கூறிட்டே இருக்கு பாத்தீங்க, இதெல்லாம் ஒழிச்சு விட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல, சரியா, புதுசா இப்ப பிறந்த குழந்தைதான் வளரும், ஆல்ரெடி வளர்ந்த குழந்தை வளராது இல்லையா. அப்ப புதிதாய் பிறந்த குழந்தையை போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியா இருங்க. அதுதான் ஞானப்பாலாமா, சரியா. அப்ப ஞானப்பால்ல தான் ஞானம் இருக்கும். சரி, நான் குடிக்கிற பால்ல புரோட்டீன் இருக்குதுன்னா அந்த பால் நான் குடிக்கிறேன். ஏன்னா எனக்கு புரோட்டீன் சத்து வேணும்னு அந்த பாலை குடிக்கிறேன். கால்சியம் வேணும், எனக்கு புரோட்டீன் வேணும்னு அந்த பாலை குடிக்கிறேன். அப்ப அதுல குடிக்கிறது ஒண்ணுமே இல்ல, பச்சை தண்ணி தானே, அதை நான் குடிக்கவே மாட்டேன் இல்லையா. அப்ப ஞானப்பால், களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியா இருங்கன்னா எனக்கு ஞானத்தை கொடுக்கறது ஞானப்பாலாகி திருவசனம் தான். திருவசனத்துல சொல்லப்பட்டபடி எனக்கு ஞானம் இருந்தா போதுமானது. எழுதப்பட்டதுக்கு மிஞ்சி எண்ணிக்கொள்ள தேவையில்லை, எழுதப்பட்டதுக்குள்ள என் வாழ்க்கையை ஓட்டுனா போதும். 2 பேதுரு எடுங்கக்கா. 2 பேர்ல எத்தனாவது வசனம்? 2 பேதுருல 1. நானே எடுத்துக்கிறேன். சுதா புரிஞ்சுதாடா? புரிஞ்சுதுங்கக்கா. சரி தங்கம். அக்கா 5வது வசனத்துல இருந்து படிக்கலாம். 5ல இருந்து படிக்கிறேன். பாருங்களேன், என்ன மாதிரியான ஞானத்தோட நாம இருக்கணுமாமா, இதுல தெளிவா சொல்லிட்டாரு. எதோட எதை கூட்டி இருக்கணும், அதோடயே கூட்டி வர ஞானத்தை தான் நமக்கு வேணுங்கிறது தெளிவா சொல்லிட்டாரு. பாருங்களேன், இப்படி இருக்க 5வது வசனம், இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய், கொஞ்சமால இல்ல அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தோட ஞானத்தையும், எந்த மாதிரியான ஞானம், நம்ம வெளிப்படுத்துறதுக்கு உண்டான ஞானம், ஞானத்தையும் ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும் இச்சை அடக்கத்தோட பொறுமையையும் பொறுமையோட தேவபக்தியையும் தேவபக்தியோட சகோதர ஸ்நேகத்தையும் சகோதர ஸ்நேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவருமா இருக்க ஒட்டாது. இது உங்களுக்கு இருந்துச்சுனாவே போதும், நீ கனியற்றவளா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்ப இது போதுங்கிறத விட்டுட்டு நான் இதுக்கு மிஞ்சி உன்னை தேடுறதுக்கு எனக்கு உத்தரவு இல்லையே. புரிஞ்சுதாங்கக்கா? புரிஞ்சுதுப்பா.